ஹாய் வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி மீதமான இட்லியில் ஒரு சூப்பரான டிஷ் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆகும். ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு கடாய் காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு நான் ஒரு தக்காளி எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த இட்லியை நல்லா பொடிச்சு விட்டுக்கலாம். இப்போது நான் பொடிச்சு வச்சுருக்கேன். அதுபோக நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை இந்த வெந்த தக்காளியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டை வேகிறதுக்குள்ளாரையே நம்ம இட்லி ஆட் பண்ணணும். அப்போ தான் முட்டை இட்லியில் ஒட்டும். அதனால் முட்டை வேகிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது நல்லா உதிரி உதிரியாக வரணும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கொத்து இட்லி அப்படிங்கிறதுனால அதில் நல்லா கொத்தணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு கொத்துறீங்களோ அந்த அளவுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போது நம்மளோட முட்டை கொத்து இட்லி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.